ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பரசன் பேசுகிறேன். வெல்கம் டு சாம்பியன்ஸ் ஏரியா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டா மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது பாருங்கள், இப்போது நான் சில ஏரியாஸோட நேம்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட முன்னாடி வந்துட்டு அதோட கோட் வேர்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சென்னைனா சிஹெச், திருவனந்தபுரம்னா டிஆர்விஎன், அப்புறம் திருச்சிராப்பள்ளினா டிஆர்இசட், அந்த மாதிரி கோட் வேர்ட் போட்டு வச்சுருக்கேன். பட் ஆனால் எனக்கு இந்த செல்லில் அந்த ஹைஃபனுக்கு முன்னால் இருக்க கோட்வேர்ட் தேவை கிடையாது. பேலன்ஸ் இருக்க எல்லாமே இங்கே வேணும். இப்போ சென்னைனா சென்னைன்னு மட்டும் வேணும். ஆனால் வந்துட்டு இதில் என்ன பிரச்சனைனா, இதில் எதுவுமே ஈவனாக இல்லை. ஓகே, இப்போ கோட்வேர்டு வந்துட்டு 2 3 இருக்குது, இங்கே இடத்துல 4 இருக்குது. ஸோ வந்துட்டு ஈவனாக இல்லை. அதை கொண்டு வரத்துக்கு வந்துட்டு என்ன ஷார்ட்கட்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கணுன்னா என்ன செய்வோன்னா, ரைட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது ஈக்குவல் டு ரைட்டுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அப்படி பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. கமா கொடுங்க. ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்துட்டு நான் ஒரு 7 கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு தான் 7 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட் ஒன் கரெக்டு. ஏன்னா சென்னையில் வந்துட்டு 7 லெட்டர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது வந்துட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா மற்றது வந்துட்டு கரெக்டாக இல்லை. ஓகே, இதை வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு லென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா. ஸோ எல்இஎன் தான் அது. கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா லென்த்னா என்னென்னா, மொத்தம் அந்த வேர்டில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, எத்தனை லெட்டர்ஸ் இருக்குங்கிறத வந்துட்டு அதை சொல்லிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபைண்டுங்கிற ஒரு ஃபார்முலா. இப்போது இதில் எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, ஹைஃபன் இருக்குது. கவனிச்சு பாருங்கள். ஸோ ஹைஃபனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படின்னா ஹைஃபன் எத்தனாவது லெட்டராக இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா அதுக்கு ஃபைண்டுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைண்டு கொடுங்க. கொடுத்துட்டு எதை நீங்கள் ஃபைண்டு பண்ணணும், ஹைஃபனை தான் ஃபைண்ட் பண்ணணும். ஆனால் ஹைஃபன் வந்துட்டு நீங்கள் அப்படியே கொடுக்க முடியாது. அந்த ஹைஃபனுக்கு முன்னாலையும் பின்னாலையும் நீங்கள் வந்துட்டு டபுள் கொட்டேஷன் போடணும். ஸோ டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. கமா கொடுங்க. ஸோ எந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் அதை ஃபைண்ட் பண்ண போகிறீங்க, ஸோ வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டில் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ வந்துட்டு அதான் ஃபைண்டு டெக்ஸ்ட். எந்த டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் பண்ணணும், அதாவது ஹைஃபன் எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு இந்த செல், சென்னைங்கிற இந்த செல். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதை ட்ராக் பண்ணுங்கள். அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு காமனாக உங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா, ஹைஃபன் ரைட் சைட்லேருந்து எத்தனாவதாக இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. சாரி, லெஃப்ட் சைட்லேருந்து, ஆரம்பத்துலேருந்து. ஸோ இந்த இடத்துல டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணலாம். ஸோ எதுக்கு மைனஸ் பண்ணன்னு கேட்குறீங்களா? இப்போ வந்துட்டு டோட்டல் லென்த்லேருந்து ஹைஃபன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 7 வருது பாருங்கள். அந்த 7 வந்துட்டு இந்த ஃபார்முலாவில் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதாவது இந்த எண்டுலேருந்து, அதாவது ரைட் சைட்லேருந்து 7 கேரக்டருக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்குது. அந்த 7th கேரக்டருக்கு, அந்த 7 கேரக்டருக்கு அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்துருக்குன்னா ஹைஃபன் வந்திருக்குன்னு சொல்லுது. அதே மாதிரி இந்த இடத்துல 6, அதாவது ரைட் சைட்லேருந்து, அதாவது மும்பையில் ரைட் சைட்லேருந்து 6 லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு வேர்டு இருக்குது. அதுக்கு அந்தாண்ட வந்துட்டு உங்களுக்கு ஹைஃபன் இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஃபார்முலாக்குள்ளே அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலாக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த லென்த் ஃபார்முலா வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் சி பண்ணிக்கிறேன். அந்த ஈக்குவல்ட்டு வேண்டாம். ஏன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஈக்குவல் போட தேவை கிடையாது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 7ங்கிறத நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ வந்துட்டு எல்இஎன் அந்த ஃபார்முலா போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா, இந்த இடத்தையும் நான் காப்பி பண்ணணும். ஏன்னா இதையும் அதையும் தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ வந்துட்டு இதையும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு போகிறேன், மைனஸ் கொடுக்குறேன், ஃபைன் ஃபார்முலாவை போடுறேன். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், என்ட்ரு பண்ணுறேன். பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஓகே, இப்படி தான் வந்துட்டு 2 ஃபார்முலாஸ், அதாவது 3 ஃபார்முலா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்படி வந்துட்டு கொஞ்சம் ஆசமாக வந்துட்டு ஃபார்முலா யூஸ் பண்ண பாருங்கள், ரொம்ப ஆசமாக இருக்கும். ஸோ இவ்வளோ நீங்கள் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி உள்ள போடுறது எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க. இந்த செல்லை நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த செல்லில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணுங்கள், ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் ஃபார்முலா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா
நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி தனித்தனி செல்லாக கொண்டு வந்துட்டு ஸோ அதுலேருந்தும் நீங்கள் வந்துட்டு ரெஃபரன்ஸை கொடுத்துக்கலாம்.